நிமிஷம் டைம் தரேன். மரியாதையா இங்கிருந்து போ. என்னது போகணுமா? ஏய் ஏன்டா அவசரப்படுறீங்க? பொறுங்கடா பொறுங்க. டேய் சூரி, உன் பவர் ரொம்ப சூப்பர்ரா. ஃபர்ஸ்ட் பேசி ஒரு முடிவுக்கு வரலாம். முடியலன்னா என் பவர் என்னன்னு உனக்கு காட்டுறேன். சரி சரி, மரியாதை கொடுத்ததெல்லாம் போதும். கீழே உட்காரு. கீழே உட்காருன்னு சொன்னல. மும்பைக்காரன் எப்பவும் மேலதான் இருக்கணும். தமிழை என்னைக்கும் தரையில தான் இருக்கணும். உட்கார்றா. தமிழன் உக்காந்த உன்னை தன்னால எந்திரிச்சு நிக்கிற பாரு, அதான் தமிழனோட பவர். உட்காரி. ஏய், அதிகமா பேசி எனக்கு பழக்கம் இல்லை. நேரா பாயிண்ட்டுக்கு வருவோம். இந்த பிளேஸை விட்டு நீயும் போக மாட்ட, உன்னை இங்க விட்டு நானும் போக மாட்டேன். மும்பைக்காரன்னு பெருசா பீத்திக்கிற. மும்பையோட பவர் என்னன்னு நீ காட்டு, தமிழனோட பவர் என்னன்னு நான் புரிய வைக்கிறேன். ஹேண்ட் டு ஹேண்ட் மோதி பார்க்கலாமா? உடம்புல தெம்பு இருக்கா? ரிலாக்ஸ் பாய்ஸ். Finish. ஏய், இதாண்டா தமிழனோட பவர். தமிழன் மேலேயோ தமிழ் மண்ணு மேலேயோ கையை வைக்கணும்னு நினைச்சா இதாண்டா நடக்கும். பாய்ஸ், பயந்து போயிருக்கிற மும்பைக்காரங்களுக்கு பஸ் ஃபேர் கொடுத்து அனுப்பி வைங்க. பெரியவரை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருங்க. நம்ம சூரிய போட்டு தள்ள போறேன்றாருமா எஸ்பி சார். காலேஜுக்கு போறோன்னு போன பொண்ண இப்படி கந்தரகோலமா ஆக்கிட்டானே அந்த
அந்த பாவி. அந்த ஸ்டீஃபனுக்கு ஒத்துழைக்கலன்னு எஸ்பி பண்ண வேலையாயிடுச்சு. விடாத சூரிய அவனுக்குள்ள பழி வாங்கு. ராகவா, அண்ணா, எஸ்பி எங்க இருக்கான்னு கண்டுபிடி. என்ன இதெல்லாம்? கட்டி பிடிச்சா? நீங்களும் இப்படி செஞ்சா எப்படி? கட்டி பிடிச்சா தப்பா? தப்பு இல்லையா? ஓ, கட்டி பிடிச்சாலே தப்பு. அப்ப ரேப் பண்ணா என்ன பண்றது? புரியலையா? ரேப் பண்ணா என்ன பண்றது? ரேப் பண்ணா கொன்னு போடணும். ரேப் பண்ணா கொன்னு போடணுமா? நீ வானா. ரேப் பண்ணா கொன்னு போடணுமா? ஆமாங்கண்ணா. அண்ணா அவன் கிட்ட வரானா? வரட்டும்டா. அண்ணா வந்துட்டான்னா? வரட்டும். ரேப் பண்ணுவியா? ஸ்டீஃபன் உன் பின்னால இருக்காங்கிறதுக்காக என்ன வேணாலும் செய்வியா? எத்தனை பேரடா ரேப் பண்ணுவ? இங்க நிறைய பொண்ணுங்க இருக்காங்க. ரேப் பண்றா. உன் இடுப்புல நரம்பு இருந்தா டச் பண்றா. டச் பண்ணு, டச் பண்ணு, டச் பண்றா. ஏய், எழுந்துரு. டச் பண்ணு, டச் பண்றா. மூர்த்தி என்ன? ஏய், இந்த பொண்ணை கொலை பண்ணது யார்? நான் இல்ல. இப்படி எல்லாம் கேட்டா சொல்ல மாட்டேன். ராகவா, இப்ப சொல்றா. நான் தான். இவனை என்ன செய்யலாம்? உன்னை நான் கொல்ல மாட்டேன்டா. நீ சாகடிச்ச பொண்ணு கையாலேயே உன்னை சாகடிக்கிறேன்.